உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக எமது முகநூல் மற்றும் சமூக ஊடக பதிவுகள், புலனப்பதிவு, அதே போல காணொலி பதிவு ஆகியவற்றெல்லாம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தேர்தல் வழிகாட்டும் குழு, தேர்தல் விதிமுறைகள் மீறல் என்றெல்லாம் தொடர்ந்து எமது பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரணம் என்னன்னா, அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்பது ஒரு மணமகள் மன்றம் தான். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னா, தொழிற்சங்கங்கள் செய்ய வேண்டிய பல பணிகளை அந்த மன்றத்தினுடைய நிர்வாகிகள் எடுத்து செய்தார்கள் கடந்த காலங்களில். குறிப்பாக திமுக ஆட்சியில் பத்திரிகை ஊடகங்களால் தாக்கப்பட்டாலும் சரி, அதிமுக ஆட்சியில் பத்திரிகை ஊடகங்களால் தாக்கப்பட்டாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய, அவர்களுக்காக களமிறங்கி போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. ஆனால் அதே வேளையில் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் பார்த்திருக்கலாம், கடந்த 25 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தவில்லை, கடந்த 4 நூற்றாண்டு காலமாக தேர்தல் நடத்தாமல் தனிநபர்கள் கையில் அந்த மன்றம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி முழக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏனென்றால் நான் மட்டும் பதிவிடலை, இன்னும் சமூக ஊடகத்தில் என்னை விட அதிகமாக இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கேற்ற பலரும் பதிவிட்டிருந்தாங்க. இப்போ இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தொடர்பாக அவர்கள் சொன்னது என்னென்னா, அங்கே ஊழல் நடந்துச்சு, அதே போல் பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் கையில் இருந்துச்சு என்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வச்சாங்க. தேர்தல் நடத்தவில்லைன்னு வச்சாங்க. அப்புறம் கூடவே இன்னொன்றையும் வச்சாங்க. 84 லட்சம் ரூபாய் அங்கே பொதுப்பணித்துறைக்கு வாடகை பாக்கி வைத்திருக்கிறார்கள், வாடகை நிலுவையை வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இது தொடர்பாக கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலம், அதாவது 24 ஆண்டு காலமாக அங்கே முதன்மை உறுப்பினராக நாமும் இருக்கிறோம். 2025 மார்ச் வரைக்கும் முறையாக சந்தா புதுப்பித்து வைத்திருக்கிறோம் என்கிற அடிப்படையில் நம்ம அவ்வப்போது அங்கே இருக்கக்கூடிய குறை நிறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தோம். கடந்த கால நிர்வாகிகளுடைய குறையான தேர்தல் நடத்தாதது, பல குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் வெளிப்படையாக விளக்கம் அளிக்காமல் இருந்தது. அந்த பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் தொடர்ந்து பூதாகரமாக அவை தொடர்ந்து பத்திரிகை ஊடகவியலாளர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது அதற்கு சரியான விளக்கம் அளிக்காமல் இருந்தது ஆகிய தவறுகள் எல்லாம் செய்தார்கள். அதே வேளையில் அவர்கள் பல பத்திரிகை ஊடகங்களுக்கான உதவிகள், நன்மைகள், போராட்டங்கள் ஆகியவற்றெல்லாம் செய்திருக்கிறார்கள். எனவே குணமும் இருக்கிறது, குற்றமும் இருக்கிறது என்றெல்லாம், இந்த குணமும் குற்றத்தை நாடி அதில் எது மிகையோ அதை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒரு காணொலி பேட்டியில் கூட சொல்லியிருந்தோம், நம்முடைய பதிவுகளில் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது, தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அதில் உறுப்பினர் சேர்க்கையில் தவறு இருக்கிறது, அதே போல் தேர்தல் நடந்த விதமும் மிக தவறான விதம் என்பதெல்லாம் நாம் வெளிப்படையாக துல்லியமாக நாம் பதிவு செய்திருக்கோம். ஆனால் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அயோத்தி குப்பம் வீரமணி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக நீங்கள் இப்போ யூடியூப் ஊடகத்தெல்லாம் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, தேடி பார்த்தீங்கன்னா, அவரை பற்றின பல சுவையான தகவல்லாம் இருக்கும். ஒரு அண்டர்வேர்ல்டு தாதா என்பதை போலெல்லாம் அவருடைய கடந்த கால வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர் பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்தமாக சென்னையை கலக்கிய, காவல்துறையை பொறுத்தவரையும் ரவுடி என்றும், அதே போல் பொதுமக்களை பொறுத்தவரையும் தாதா என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் தான் அவர். அயோத்தி குப்பம் என்று சொல்லக்கூடிய சென்னை கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அயோத்தி குப்பம் என்கிற அந்த மீனவ கிராமத்தில் சேர்ந்தவர், பிறந்து வளர்ந்தவர் அங்கே தான். அவருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்று சொல்லக்கூடிய சென்னை பிரஸ் கிளப் என்று முன்னால் அழைக்கப்பட்ட பத்திரிகையாளர் மன்றத்துக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். என்னப்பா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற, அயோத்தி குப்ப வீரமணிக்கும் பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி எழலாம். இப்போது அதனுடைய ஃப்ளாஷ்பேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்பது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அந்த தோட்டத்தில் சேப்பாக்கத்தில் எம்எல்ஏ ஹாஸ்டல் போகிற வழியில் இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கிற தற்போது இருக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றம், அது முதல்ல பார்த்திங்கன்னா அந்த இடம் அரசு நிலமாக இருந்தது. அங்கே ஒரு குடிசை போன்ற அமைப்பில் ஒரு ஓலக்குறையை போட்டு தான் இந்த சென்னை பிரஸ் கிளப் என்பது இயங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு வரையிலும் அதே நிலைமை தான். அங்கே சரியான ஒரு இடவசதி இல்லாமல் இருந்துச்சு. 2001ஆம் ஆண்டு, அதாவது 91, 96 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம். அப்போதுதான் வளர்ப்பு மகன் திருமணம், சசிகலா உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியின் மீது தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவினர் சுமத்தப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீடுகளில் இருந்த புடவை, அதே போல் செருப்புகளை எல்லாம் க்ளோஸ்அப்பில் காண்பித்து சன் நியூஸ் ஒரு பெரிய ஒரு பரப்புரையை செய்தது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் என்று செய்து, மிகப்பெரிய பங்களாவை போயஸ் கார்டன் வாழ்கிறார், இவருக்கு இப்படி பணம் வந்தது என்றெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு பரப்புரை பண்ணாங்க. அதற்கு ஏற்றாறு போல செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதே போல திருமதி சசிகலா அவர்கள் அப்பொழுது இந்த வளர்ப்பு மகன் திருமணம் என்ற ஒன்றை சென்னையில் மிகப்பெரிய அளவில் செஞ்சு ஏதோ ஒரு ஒட்டுமொத்தமான சென்னை மாநகர் திருவிழா போல செய்து அதில் ஏராளமான அளவு பொதுமக்களிடம் அதிருப்தி சம்பாதிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவர்கள் செல்லக்கூடிய அந்த கான்வாய் என்று சொல்லக்கூடிய அதிலெல்லாம் மணிக்கணக்கில் மக்களை நிற்க வைப்பது என்று பல்வேறு மக்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் இருந்தது. 91, 96 காலகட்டத்தில்
தினகரன் இவற்றை பற்றியெல்லாம் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சன் தொலைக்காட்சி அதே போல் பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் பெரும்பாலும் அன்று திமுகவோடு நின்று அதிமுகவை வந்து கிட்டத்தட்ட வந்து துவம்சம் செய்தன சொல்லலாம். இதன் காரணமாக 96 வந்து ஆட்சி இழக்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகு 96 2001 காலகட்டம். அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது அதிமுக தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்வது, குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பரிசோதனை செய்து கொள்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கிறார். தொடர்ந்து கிட்டத்தட்ட திமுக தரப்பிலிருந்து 26 வழக்குகள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது என்கிற அடிப்படையிலே ஏராளமான வழக்குகள் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது தொடுக்கப்படுகிறது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் சுடுகாட்டு கூரை ஊழல் வந்து பல்வேறு ஊழல்கள் குற்றச்சாட்டுகள்லாம் அப்பொழுது வந்து திமுக அரசாங்கத்தால் சுமத்தப்பட்டு அவர்கள் வந்து வழக்கு தொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களம் போல அந்த ஆண்டுகள் எல்லாம் காட்சியளித்தன. இப்படிப்பட்ட நிலையில் வந்து 2001 நடந்த தேர்தலில் மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுறாங்க. அப்பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் 99 இறுதியில் 2000 தான் நான் உட்பட பல பத்திரிகை ஊடகவியலாளர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜெயா தொலைக்காட்சியில் வந்து செய்தியாளர்களாக அவருடைய செய்தி பிரிவில் பணியாற்றக்கூடிய அப்போ தான் நுழையிறோம் நாங்கள். அப்பொழுது KP சுனில் அவர்கள் தலைமையில் ஒரு சிறந்த இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பத்திரிகையாளர், அவருடைய தலைமையில் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செய்தி ஆசிரியராக மகேந்திரன் சார் அவர்கள், அதற்கு பிறகு தலைமை செய்தியாளராகவும் மற்ற அது BBC நிறுவனத்தில் பணியாற்றிய ஒருமான திரு ராம் அவர்கள் ஆகியோரெல்லாம் நீங்கள் அந்த அப்போ வந்து எடிட்டோரியல் போர்டில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் காலைக்கதிரில் பணியாற்றி கொண்டிருந்த எனக்கு வந்து தொலைக்காட்சிக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த முனைப்பு ஏற்பட்ட போது 2000 தான் ஜெயா தொலைக்காட்சியில் நம்ம வந்து பணியில் சேருகிறோம். செய்தி பிரிவில் அது சென்னையில் முதலாக தொலைக்காட்சி ஒன்றில் பணியில் சேர்றோம். அந்த காலகட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து 2000 பணியில் சேர்றோம். 2001 99 கடைசியிலிருந்து 2001 வரை தேர்தலுக்கு இடையில் வந்து ஜெயா தொலைக்காட்சியினுடைய பணிகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள செய்தியாளர்கள் எல்லாம் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக வீரியமாக அன்று செயல்பட்டார்கள். இதன் காரணமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் 2001 ஆட்சிக்கு வந்தாங்க. இது என்ன ஜெயா தொலைக்காட்சியினுடைய வீரியம் காரணமாகத்தான் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரா என்கிற நான் சொல்வது வந்து உங்களுக்கு மிகைப்படுத்தலாக தோன்றலாம், சிலருக்கு நம்பக்கூடியதாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்ன நடந்ததுன்னா 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அங்கே வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து முதலமைச்சருடைய அறையில் வந்து முதலமைச்சருக்கு உண்டான அந்த கையெழுத்தை அவர் இட்டவுடன் அவர் முதலாக சந்தித்தது ஜெயா தொலைக்காட்சி ஊழியர்களைத்தான். அப்போ நாங்கள் ஜெயா தொலைக்காட்சி செய்தி பிரிவு ஊழியர்களை தான் முதல்ல சந்தித்தாங்க. அவங்க முதல் சந்திப்பு, அவர்கள் நடத்திய முதல் சந்திப்பு. அப்பொழுது அந்த சேம்பரில் போய் அமர்ந்திருக்கும் போது எங்களெல்லாம் அமர சொன்னாங்க. அமர்ந்த ஒரு சிலர் வந்து இடம் பற்றாக்குறை காரணமாக நின்று கொண்டே நாங்கள் இருந்தோம். அந்த சந்திப்பின் போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது தான் மிக வந்து முக்கியமான ஒன்று. என்ன சொன்னாங்கன்னா 91 96 நாங்கள் சில தவறுகள் செய்திருக்கிறோம், அதை நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து மறுக்கலை. ஆனால் பல நல்ல காரியங்களையும் நாங்கள் நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் நான் செயல்படுத்தணும். ஆனால் அவை எதுவுமே மக்கள் மத்தியில் வந்து சென்றடையாமல் நாங்கள் செய்த தவறுகள் பிழைதான் மிகப்பெரிய பூதாகரமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டது. அதன் காரணமாகத்தான் 96 நாங்கள் ஆட்சி இழந்தோம். அதன் பிறகு ஜெயா தொலைக்காட்சி வந்ததுக்கு பிறகு தான் உங்கள் செய்திப்பிரிவு உங்களுடைய பணியின் காரணமாகத்தான், உங்களுடைய அளப்பரிய பணியின் காரணமாக இன்று மீண்டும் நான் வந்து 2001 ஆட்சியில் அமர்ந்திருக்கேன். எனவே அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் உங்களை முதலாக இங்கே கையெழுத்திட்டு விட்டு சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு இதே சொற்களை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த சந்திப்பின் போது சொன்னாங்க. இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, KP சுனில் அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர், மகேந்திரன் அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர், ராம் சாரும் எந்த கட்சியும் சாராதவர், என்னை போன்ற எந்த பத்திரிகைகளும் எந்த கட்சியும் சாராதவர்கள். நாங்கள் ஒரு பத்திரிகையாளராக தொலைக்காட்சி துறையில் நுழைந்தவுடன் அவர்களால் ஏற்கனவே சீனியராக இருக்காங்க. நான் தொலைக்காட்சிக்கு அப்பொழுதுதான் புதியதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எங்களுடைய அணியினுடைய பணி எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, இப்போது அங்கே தொடர்ந்து வந்து திமுக ஆதரவு பத்திரிகைகளும் சன் தொலைக்காட்சிகளும் ஒரு பெரிய அதிமுகவுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை இறங்கி இருக்கும்போது அவர்கள் சார்பாக நம்ம அதிமுக சார்பாக நின்று அவற்றை எதிர்கொண்டு உண்மை என்ன, அதிமுக தரப்பினுடைய உண்மை என்ன, திமுக தரப்பு செய்யக்கூடிய பொய் பரப்புரைகள் என்ன என்பதை அதைத்தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வகுத்து, ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜியாக வகுத்து அன்று ஜெயா தொலைக்காட்சி செய்தது. அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜி என்பது 91 96 பிறகு செல்வி ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையே கிட்டத்தட்ட கிடையாது என்கிற அளவுக்கு வந்து திமுகவினுடைய செயல்பாடுகள் இருந்தன. ஆனால் அதையெல்லாம் உடைத்து வந்து அவர் ஆட்சிக்கு வந்தார். அதன் காரணமாக தான் அந்த அம்மா அங்கே சந்திச்சாங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் அது ஒரு
ஒரு கட்டத்திற்கு பிறகு வந்து ஏன்னா திமுக ஆதரவு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் அதிமுகவை வந்து ஒட்டுமொத்தமாக அடக்கி ஒடுக்குகிறது என்கிற காரணத்தால் இவர்களும் வந்து பத்திரிகையாளர்களுடைய அந்த ஆதரவோடு துணையோடு நின்று தான் அந்த அடுத்தடுத்த அரசியலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அதிமுகவுக்கு ஆதரவான பத்திரிகையாளர்கள், திமுகவுக்கு ஆதரவான பத்திரிகையாளர்கள், அதிமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள், திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள். மறைந்த சோ ராமசாமி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துக்கு பிறகு அதிமுக வழக்கறிஞர்கள், திமுக வழக்கறிஞர்கள், அதிமுக சார்பு நீதிபதிகள், திமுக சார்பு நீதிபதிகள் என்ற வரைக்கும் இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் போன்ற அந்த அமைப்புகளில் வந்து உறுப்பினராக இருந்தவர்கள் யார் என்ன கட்சியாக இருந்தாலும் அங்கே இந்த கட்சியினுடைய அந்த தாக்கத்தை வந்து உள்ளே கொண்டு செல்லாமல் இருந்தார்கள் என்பது தான் உண்மையிலேயே கடந்த காலத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு நடைமுறை. எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களுமே அங்கே வந்து சம அளவில் இருந்ததுனால அங்கே ஒரு கட்சி சார்பாக இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த காலத்தில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் என்ன ஆகுதுன்னா, இந்த 2001 வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியில், அது வந்து திமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுக அரசால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு வந்தவுடனே வந்து செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை வந்து வீடு புகுந்து காவல்துறையினர் கைது செய்தது. அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அந்த ஒரு பெரிய ஒரு வந்து நடைபெற்றது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை திமுகவுக்குள் உண்டாக்கியது. அது பெரிய தமிழ்நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அப்பொழுதுதான் களத்தில் நாங்கள் பணியாற்றணும். அந்த களத்தில் பணியாற்றும் போதெல்லாம் ஜெயா தொலைக்காட்சியினுடைய செய்திக்குழுவர்கள் நாங்கள் திமுகவினர்கள் தாக்கப்பட்டோம் என்று வந்து குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களுடைய வீட்டின் முன்னாலேயே வந்து எம்முடன் வந்த ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் மற்றும் தற்பொழுது மறைந்த ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர் அமல்ராஜ் ஆகியோர் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த கேமராவினுடைய மைக்கினோட உயர போட்டு கழுத்தை போட்டு இருக்கிட்டாங்க. அதன் பிறகு கனிமொழி அவர்கள் தான் சத்தம் கேட்டு வெளியே வந்து கனிமொழி அவர்கள், திருமதி கனிமொழி அவர்களும் அதே போல் கனிமொழி அவர்களுடைய கணவர் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அவர்கள் பத்திரிகை ஊழியர்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கட்சிக்காரங்களா என்று சொல்லி விலக்கி அந்த உயிரை காப்பாற்றினார்கள் அந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு திமுக என்ன செஞ்சாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவருடைய கைதை வந்து கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் 100 இடங்களில் பேரணிகள் நடத்துவது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தாங்க. அதன்படி எல்லா பக்கம் கிட்டத்தட்ட 99 இடங்களை நடத்திட்டாங்க. 100வது இடமாக சென்னையில் பெரிய அளவில் ஒரு பேரணியை ஆகஸ்ட் மாதம் 2001ஆம் ஆண்டு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஜூன் மாதத்தில் கைது செய்யப்படுறாருன்னு நினைக்கிற கலைஞர் அவர்கள். அப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து இந்த பேரணி இறுதி பேரணியாக பெரிய பேரணி சென்னையில் நடக்குது. அன்று நான் வந்து களத்தில் எங்களுடைய செய்திக்குழுவோடு களத்தில் இருக்கோம். சைதாப்பேட்டையினுடைய அங்கிருந்து தொடங்கி பேரணி, அதே போல் வந்து கிட்டத்தட்ட பாதை எப்படின்னா அடையாறு வழியாக வந்து ஆல் இண்டியா ரேடியோ வழியாக வந்து அந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்து கடற்கரைக்கு போகிறது. அது வந்து சீரணி அரங்கம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய மெரினா கடற்கரை வந்து ஒரு காலத்தில் இந்த அண்ணா சிலை உள்ளிட்ட அந்த இடங்களுக்கு, அண்ணா சமாதிலாம் இருக்குங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் எல்லா பொதுக்கூட்டங்களுமே நடக்கும். அதுக்கு பேர் சீரணி அரங்கம்னு பேர். அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்கள்லாம் அங்கே தான் வந்து அந்த கடற்கரையில் தான் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வந்து இந்த 2001 இந்த ஊர்வலமும் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஊர்வலம் நடந்து இறுதியாக கடற்கரையில் ஒன்று கூடி அங்கே வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரும் மாபெரும் பொதுக்கூட்டமாக அங்கு நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. அப்படி இந்த ஊர்வலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வர கிட்டத்தட்ட வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோ என்கிற அந்த இடம் வர வரைக்கும், அதாவது டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பு, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மிக அமைதியாக அந்த பேரணி நடைபெற்றது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து 2 கிலோமீட்டர் என்பது குறைவு, அதிகம் தாண்டி நிலத்திற்கு வந்து திமுகவினர் வந்து அணிவகுத்து அங்கே வந்து அந்த பேரணியில் வந்தாங்க. இந்த ஒட்டுமொத்தமான மக்கள் திமுகவினர் நகர்ந்து வரக்கூடிய இந்த பேரணி இந்த ஆல் இண்டியா ரேடியோ டிஜிபி அலுவலகத்தில் நெருங்கும்போது அதற்கு எதிரே இருந்த மீனவ கிராமங்களுக்கு இருந்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன முதல்ல. அப்பொழுது அதற்கு பிறகு வந்து கத்தி, அருவாள், கொடிய ஆயுதங்களோடு உள்ளிருந்து ஏராளமான ரவுடிகள் வந்து வந்தாங்க. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தினரை வந்து நோக்கி அவர்கள் வந்து தாக்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையும் வந்து அந்த ரவுடிகளை அடக்குகிற என்கிற பேரில் வந்து காவல்துறையும் திருப்பி தாக்க தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் வந்து காவல்துறை திமுகவினரையும் தாக்குகிறது, ரவுடிகளும் திமுக தாக்குறாங்க. ஸோ அது போன்ற ஒரு எப்படி சொல்கிறது, சினிமாவில் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த 2 தரப்புக்கு ரவுடிகளுக்கும் காவல்துறைக்கும் அதே போல் கட்சிக்காரங்களும் நடக்கக்கூடிய கலவரம், இதெல்லாம் நீங்களா சினிமாவில் தான் பல பேர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நேரில் பக்கத்திலே பார்த்தோம். அத்தனை பட்டாக்கத்திகள், சுருள் கத்திகள், ஆயுதங்கள், பெட்ரோல் பாம் என்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றிலும் வந்து மிகப்பெரிய போர்க்களமாக ஆகுது. அதை தாண்டி டிஜிபி அலுவலகத்தை தாண்டி வந்து பேரணி போவதற்கு முன்பாகவே இங்கே வந்து இந்த கலவரம் நடக்கிறது. காவல்துறையில் வந்து அப்போல்லாம் டிசி முரளின்னு நினைக்கிறவர் கையில் பிஸ்டலோடு நடுவில் வந்துட்டு ஃபயர் பண்ணுறாங்க. அப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 5 பேரோ 6 பேரோ துப்பாக்கிச் சூட்டில் வந்து பலியாகிறாங்க. ஒரு பெண் காவலரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரவுடி யாரோ ஒருத்தர் வந்து அவர் சீருடையில் இருந்து அவரை அப்படியே வந்து தூக்கி வந்து அவருடைய மார்புகளில் கை வைத்து தூக்குறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொடுமையான ஒரு அங்கே நடக்கக்கூடிய அடிதடி வெட்டுக்குத்து, ஒவ்வொருவரும் சரமாரியாக வெட்டப்படுகிறார்கள். திமுகவினர் மீது வெட்டு விழுகிறது. ரவுடிகளிடையே இப்போ யாரை வந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாத இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செய்தி சேகரிக்க வந்த ஒரு பத்திரிகையாளர்கள், ஜெயஸ்ரீ என்கிற ஆஜ்தக் நிறுவனத்தில் பணியாற்றிய செய்தியாளர், அவருடைய ஒளிப்பதிவாளர், அதே போல் இன்னும் ஏராளமான ஒரு பத்திரிகையாளர், ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பத்திரிகையாளர்களை அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் போய் தஞ்சமாகறாங்க. அப்போ நானும் அந்த டிஜிபி அலுவலகத்துக்குள்ளே போகிறேன். அப்போ இப்போ இந்த தாமோதரன் பிரகாஷ்னு இப்போ வந்து செய்திகளில் பேட்டி கொடுத்துருக்காரு நக்கீரனுடைய செய்தியாளர், அவரும் உள்ளே வராரு. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டோஸை வந்து போலீஸ் கமாண்டோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 20-30 பத்திரிகையாளர்களை மட்டும் வந்து சுற்றி வளைத்து அந்த டிஜிபி அலுவலகத்துக்குள்ளேயே கடுமையாக அடிக்கிறாங்க. அதில் ஜெயஸ்ரீக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அடி விழுகுது. மணிஷுங்கிற வந்து ஒளிப்பதிவாளர் இன்றைக்கி இருக்கார். அந்த படம் அந்த காலத்தில் வந்து பயங்கரமாக அந்த காணொலி வைரல் ஆச்சு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு காக்கா வலிப்பு போல் அந்த அதிர்ச்சியில் வந்து அதில் மீளாமல் அவர் துடிக்க ஆரம்பித்தார். அவர்களெல்லாம் வந்து வாகனத்தில் ஏற்றுறாங்க. நாங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன காரணம்னா அடிக்கிறது போலீஸ், இந்த பக்கம் ரவுடி, யார் அடிக்கிறாங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே புரியல. யாருக்கு எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னே தெரியல. அந்த சூழல் தாமோதர் பிரகாஷ் கூட டிஜிபி அலுவலகத்தில் என்னை வந்து ஓடி வந்து கட்டிப்பிடித்து மச்சா அடிக்கிறாங்கடா, சொல்லுடா நீங்களா சொல்லுடான்னு வந்து கதறிக்கிட்டே வந்து அழுதுகிட்டே வந்து தாமோதரன் பிரகாஷ் என்னை கட்டிப்பிடிக்கிறாரு. நம்ம ஒரு ஊழியராக இருக்கக்கூடிய நிலையில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ப்ரூட்டல் அட்டாக் ஆன் தி ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அளவில் உலக அளவிலே இப்படி ப்ரூட்டல் அட்டாக் நடந்திருக்காது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து காவல்துறை, குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த காவல்துறை மேற்கொண்டது. அதற்கு பிறகு அந்த கலவரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த இடமே வந்து கலவர பூமியாக, இறந்து போனவர்களை கொண்டு போய் மேடையில் வச்சு அங்கே வந்து மாநாடு தொடர்ந்து கூட்டம் நடந்தது. எனவே ஒரு பெரிய கொந்தளிப்பாக அந்த இது நடந்து முடிந்தது. இந்த கலவரத்திற்கு யார் காரணம் அப்படின்னு பிற்காலத்தில் வந்து அதன் பிறகு ஆராய தொடங்கினாங்க. இதில் அதுவரை அமைதியாக வந்து இந்த ஊர்வலத்திற்குள் கலவரத்தை ஏற்படுத்தியது இந்த அயோத்தி குப்பம் வீரமணி மற்றும் அவருடைய ஆட்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் அப்பொழுது வந்து பரவலாக பேசப்பட்டது. அவர் வந்து காவல்துறையோடு இணைந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சாங்க என்கிற குற்றச்சாட்டு அப்பொழுது முன்வைக்கப்பட்டது. ஸோ அவங்க தான் அந்த வீரமணியுடைய அவருடைய குழுவினர், குறிப்பாக ரவுடி குழுவினர் தான் இந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து கலவரத்தை உண்டாக்கி அவர்களை கட்டுப்படுத்துகிறேன் என்கிற அடிப்படையில் காவல்துறையும் உள்ளே புகுந்து அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி அவர்களும் பல இடங்களில் வந்து திமுகவினரை தாக்கியதாகவும் இருந்தது. திமுகவினர் சில ரவுடிகள் வெட்டுவதை போன்ற காணொலிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது ஆளுநரிடமே சமர்ப்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு வந்து அது போன்ற அதான் சொல்லல, நீங்கள் சினிமாவில் கூட அது போன்று நீங்கள் அந்த கொடூரமான காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. காவல்துறை, ரவுடி, அதே போல் கட்சியினர் ஆகியவர்கள் எல்லாம் நடந்த பெருங்கலவரம், அதில் அப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் நீங்கள் வந்து நேரிலேயே பார்த்துருக்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு அங்கே வந்து நடந்தது. காவல்துறையை நின்று துப்பாக்கிட்டு சினிமா போல் வானத்தை நோக்கி சுடுகிறார்கள், ஆட்களை நோக்கி சுடுகிறார்கள், தப்பி ஓடுறாங்க. அங்கிருந்து பெட்ரோல் பாம் இந்த பக்கம் வீசப்படுது, இங்கிருந்து பெட்ரோல் பாம் அந்த பக்கம் வீசப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ரணகலமான ஒன்றை வந்து நேரில் பார்த்து இன்னும் கூட அந்த பல நேரங்கள் அந்த அதிர்ச்சி எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலாக நடந்ததுக்கு பிறகு சிறிது காலத்துக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவருடைய அரசுக்கு பெரிய ஒரு கரும்புள்ளியாக மாறிவிட்டது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டது. அதுவும் இந்த பத்திரிகையாளர் யாரெல்லாம் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு பின்னாடி வந்து பார்த்தபோது தான் தெரியுது. அதே சிறிது நாட்களுக்கு ஒரு மாதமோ 2 மாதமோ அதற்கு முன்பாக இந்த அடிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள், தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள், அந்த ஆஜ்தக், ஜெயஸ்ரீ உள்ளிட்ட இவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கான்வாய் முன்பாக சென்று நின்று கான்வாயை மறிக்கக்கூடிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்ன காரணத்துக்காக அந்த போராட்டம் பண்ணாங்க எனக்கு இப்போ நினைவில்லை. அந்த கான்வாயை மறித்தவர்கள் அவர்கள் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் என்பது போல யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களோ எனக்கு தெரியல. அவர்கள் தான் இந்த கலவரத்தினூடாக டிஜிபி அலுவலகத்திற்குள் அந்த கமாண்டோ குழல் வந்து மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். ஆக இவர்கள் தாக்கப்பட்டவர்கள் எல்லாம் குறித்து யாரெல்லாம் அந்த கான்வாயில் வந்து மறியல் செய்தார்களோ, செல்வி ஜெயலலிதாவுடைய கான்வாயில் மறியல் செய்தார்களோ அவர்கள் மட்டும் குறித்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல், அதிர்ச்சி தகவல் பின்னாடி தான் இருந்துச்சு.
இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சில எழுத என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பத்திரிகையாளர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை வந்து இந்த அரசு நடத்திருச்சு, அது பெரிய ஒரு இதுதான், எப்படியாவது மீண்டும் அந்த பத்திரிகையாளர்கள் வந்து அவருடைய கோபத்தை தணிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் ஒரு உந்துதலும் ஏற்பட்ட போது தான் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள்கிட்ட அவங்க அழைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை வந்து நாங்கள் ஒரு பெரிய தவறு செஞ்சிருச்சு இந்த அரசு, இல்லை நாங்கள் மறுக்கலை, இருந்தாலும் அதற்கு ஒரு பரிகாரமாக நாங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் சரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஓலை குடிசையில் வந்து இருக்கோம், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு கட்டடங்கள் கட்டி கொடுக்குமாறு அதை நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அரசாங்கம் கேட்டதற்கு பிறகு அப்போ பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு மனுவாக எழுதி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பொழுது இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களை அழைத்து இவர்களுக்கு அந்த ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி ஜெயலலிதா உத்தரவிடுறாரு. அப்பொழுது வந்து நீங்கள் அரசாங்கம் ரீதியாக அந்த இடத்துல கட்டுறது, ஏன்னா அது வந்து அரசாங்க இடம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் குடோனாக இருந்த இடம் அது, அதனால் அங்கே வந்து சில சட்ட சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால் உடனடியாக நம்ம வந்து அரசாங்க ரீதியாக செய்ய முடியாது, அல்லது தனியார் ஸ்பான்சர் யாரையாவது மூலமாக நாம் சொல்லி செய்ய சொல்லலாம் என்று தான் அவர்கள் எஸ்ஆர்எம் நிறுவனத்தை ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த பொதுப்பணித்துறை அவர்கள் பேசியே வந்து எஸ்ஆர்எம் நிறுவனம் திரு பாரிவேந்தர் அவர்கள்ட்ட பேசி இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, ஒரு ஸ்பான்சர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னபோது தான் அங்கே தான் அவர்கள் கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் செலவில் வேறு ஒரு ஒப்பந்ததாரரை வைத்து எஸ்ஆர்எம் நிறுவனம் அங்கே 1.25 கோடி ரூபாயில் தற்பொழுது சென்னை பத்திரிகையாளர் பிரஸ் கிளப் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு புதிய கட்டடம் ஒன்றை கட்டி கொடுக்கிறது. இந்த கட்டுமான பணிகள் வந்து தொடங்கி என்னாச்சுன்னா ஒரு 5-6 மாதத்தில் இந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சிடும் நினச்சா, ஆனால் பல்வேறு தடைகள் காரணமாக 6 ஆண்டுகள் நீடித்தது. கிட்டத்தட்ட அந்த கட்டுமான பணிகள் முடிவடைவதற்கு 4 ஆண்டுகளும் அதற்கு பிறகு திறந்து வைக்கப்படாமல் 2 ஆண்டுகளும் கடந்தது. மொத்தம் 6 ஆண்டுகள் தற்போது இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்எம் என்கிற பெயர் கொண்ட அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய கட்டுமானம் முடிவடைந்தும் 2 ஆண்டுகள் திறக்கப்படாமலே கிடந்தது. அதற்கு ஏராளமான தடைகள், ஏராளமான பிரச்சனைகள். இதுக்கிடையில் என்ன ஆச்சுன்னா, ஓலை குடிசையில் இருந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த செயல்பட்டு கொண்டு இருந்த பத்திரிகையாளர் மன்றம் சரி புதிய கட்டடம் கட்டணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஓலை குடிசையோடு நம்ம இருக்க முடியாது, அதனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு தற்காலிகமாக போய் அங்கே இருந்துக்கலாம் என்று சொல்லி அதே பொதுப்பணித்துறை அவர்களுக்கு பன்னீர்செல்வம் அவர்களை கேட்டபோது எதிரே இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கலைவாணர் அரங்கம், அதே போல் விருந்தினர் மாளிகை இருக்குது இல்லைங்களா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்பாக வந்து அரசு பொதுப்பணித்துறை வந்து குடியிருப்பாக இருந்தது, அரசு பணியாளர் குடியிருப்பாக இருந்தது, ஓட்டு வீடுகள் இந்த 2 புறம் சாய்ந்த ஓட்டு வீடுகள் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு வீட்டை எங்களுக்கு வாடகை கொடுங்கன்னு கேட்ட பொழுது அப்பொழுது வந்து ஒரு 6 மாத காலத்திற்கு 1500 ரூபாய் மாதத்திற்கு வாடகைக்கு தர்றோம்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அப்போ சரி 6 மாதத்துக்குள்ளே இந்த கட்டுமானம் முடிஞ்சிடும், அங்கே போய் அந்த ஓட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள். ஆனால் அங்கே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்த முடியாத இடம் அது, ஏன்னா ஒரு குடியிருப்பு, மக்கள் குடியிருப்பு, பெரிய அளவு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்கான இடம் இல்லை. அப்போ சின்ன சின்னதாக நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கிடையில் இந்த கட்டுமான பணிகளும் நடந்தது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கட்டுமான பணிகள் முடிவடைவதற்கு 4.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போது பத்திரிகையாளருக்கு சங்கத்துக்கான வருவாய் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டு தான். ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றவங்க ஒரு 3000 ரூபா 2 மணி நேரத்துக்கு பணம் கட்டி ப்ரெஸ் மீட் நடத்தலாம். இப்பொழுது 5000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அப்போது ஒரு மாதத்திற்கு ஒரு 30 ப்ரெஸ் மீட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அவர்கள் வந்து பணியாளருக்கான ஊதியம், அங்குள்ள மின்சாரம், தண்ணி, இதற்கான செலவுகள் எல்லாம் வாடகையெல்லாம் பார்த்துக்க முடியும். ஏதாவது ஒரு 10 ப்ரெஸ் மீட்டு தான் மாதத்துக்கு நடந்துச்சுன்னா ஒரு 50,000 தான் கிடைக்கும், மீதி ஷார்ட்டேஜில் போகும். ஆனால் இந்த 6 ஆண்டுகள் காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்தப்பட முடியாமல் போனதுனால, சிறு நடந்ததுனால இந்த வாடகையும் வந்து அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கட்ட முடியல. அதே போல் இந்த இடத்துக்கான பொதுப்பணித்துறை இந்த தற்பொழுது கட்டணம் உள்ள இந்த இடத்திற்கான வாடகையும் அவர்கள் வந்து சரிவர கட்டாமல் விட்டுட்டாங்க. அப்போது 6 மாத காலத்தோடு அவர்கள் வந்து காலி செய்ய வேண்டிய நிலையில் தொடர்ந்து 6 ஆண்டுகள் அந்த ஓட்டு வீட்டிலேயே இருந்தாங்க. 6 ஆண்டுகளும் இந்த பக்கம் வந்து பத்திரிகையாளர் மன்றமும் திறக்கப்படாமலே கிடந்தது. ஆக இந்த 2 இடத்தினுடைய வாடகை என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாடகையை வந்து அவர்கள் செலுத்தாமல் இருந்த காரணத்தினால அந்த வாடகைக்கான பெனால்ட்டி, ஃபைனு, அப்புறம் ஆண்டுக்காண்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணால் எப்படி வந்து அங்கே சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு ஆண்டுக்காண்டு வாடகையை வந்து உயர்த்துறாங்களோ, கமர்ஷியலாக உயர்த்துறாங்களோ, அதே போன்று இந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய இந்த இடத்திற்குமே வாடகை உயர்த்திட்டாங்க. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் வேல்யூ கிடையாது, பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து வரக்கூடிய தொகையில் தான் அவங்க பண்ணுறாங்கிறதெல்லாம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அதெல்லாம் அவங்க கண்டுக்கல, ஏற்றிட்டாங்க. அப்போ ஆண்டுக்காண்டு ஏற்படுத்தக்கூடிய இந்த வாடகை உயர்வு, இவர்கள் பணம் கட்டாமல் விட்டது, அதற்கான தண்டத்தொகை, தண்டத்தொகைக்கு தண்டத்தொகை அப்படின்னு கிட்டத்தட்ட சேர்த்து
சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்று அது 84 லட்சம் ரூபாயாக உயர்ந்து நிற்கிறது. இதற்கிடையில் இவர்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த அந்த ஓட்டு வீடு இருக்கு இல்லைங்களா, அது சுத்தமாக தரைமட்டமாக்கப்பட்டு இப்போ கலைவாணர் அரங்கமும் அதே போல் நீங்கள் அந்த விருந்தினர் மாளிகையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி இவர்கள் வந்து சரி செய்து இருக்க வேண்டும். ஏதோ சரி செய்யாமல் விட்டாங்க, பார்த்துக்கலாம் என்பதை போல அரசு தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வளர்ந்து நின்று 85 லட்சம் ரூபாயாக இது உயர்ந்திருக்கிறது. ஆக அதுதான் இப்போ இருக்கக்கூடிய டிஸ்பியூட். அப்போ இவங்க அந்த 6 ஆண்டுகள் வந்து கட்டாமல் விட்டது. இப்போ 6 ஆண்டுகள்னால் எவ்வளவு? அது 1500 ரூபா அந்த ஓட்டு வீட்டுக்கு மொத்தமே 1,08,000 10,000 வரும். இந்த பக்கம் வந்து அந்த காலி இடத்துக்கு 20 ரூபா தான் அப்பொழுது மாத வாடகை கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு வாடகை தற்பொழுது நிறைய வாடகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதிக அளவில் வாடகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதையும் இவர்கள் வந்து கடந்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளாக எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் தற்பொழுது 84 லட்சம் ரூபாயாக வாடகை அங்கே நிற்கிறது. இது ஒரு டிஸ்பியூட். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒட்டுமொத்தமான இந்த மன்றத்தினுடைய இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இப்படி ஒரு கட்டடம் வருவதற்கு முதல் காரணம் வந்து இந்த காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள். அவர்கள் வாங்கிய அந்த அடிதான் அரசாங்கத்திற்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் வந்து இங்கே கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இதில் இந்த கலவரத்தை தூண்டிய, குறிப்பாக கலவரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட அயோத்தி குப்பம் வீரமணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கலவரத்திற்கும் அவர் காரணமாக இருந்தார். அப்படிங்கிறனால தான் தலைப்பில் நம்ம அதை போட்டிருந்தோமே தவிர, ஆனால் அங்கே அடிவாங்கிய அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆஜித்தக் ஜெயஸ்ரீலாம் அந்த பத்திரிகையாளர் துறையை விட்டே போயிட்டாங்க. சிறந்த பத்திரிகையாளர் அவங்கெல்லாம் அந்த துறையை விட்டே அவர்கள் எல்லாம் போக வேண்டியதாகிடுச்சு. நிறைய பத்திரிகையாளர் துறையை விட்டு போயிட்டாங்க. என்றால் அந்த அளவுக்கு இங்கே வந்து திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே, இப்போ அதிமுக தான் ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிச்சுன்னு வந்து அந்த ஒன்றோடு நம்ம வந்து விட்டுட்டு போயிட முடியாது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி நடந்த உள்ளாட்சி தேர்தல் சென்னை மாநகரமே கலவர பூமியாக இருந்தது. அப்பொழுது அது போன்ற வந்து அது தேமுதிகவெல்லாம் அப்போ தான் வர்றாங்க, எல்லாம் ரத்தம் சொட்ட அவர்கள் கொடியோடு வந்து தெரிஞ்சாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து எல்லோருமே தாக்கப்பட்டோம். என்னுடைய ஒளிப்பதிவாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கேமரா வந்து உடைக்கப்பட்டது. அவர் கை மீது எங்கே கேமரா எங்கே ஹேண்டில் பண்ணணும் அதிலேயே லாத்தியில் அடித்தாங்க. எனக்கெல்லாம் உடல் முழுவதும் போலீஸ் லாத்தியில் அடி, அப்படியே தடிப்பாக இருந்துன்னு வச்சுக்கலாம். இதுபோல் எல்லா பத்திரிகையாளர் அதுலேயும் இதே தாமோதரன் பிரகாஷ் வந்து அவருக்கும் அடி விழுந்தது. அன்றைக்கு முதல் முறையாக வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசில் இந்த உள்ளாட்சி தேர்தல் அன்று வந்து பார்த்திங்கன்னா மாநகர ஆணையரும் அதே போல் காவல்துறையினுடைய இயக்குனர் டிஜிபியும் இணைந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து முதலாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது நாங்கள் எல்லாம் போய் இவ்வளோ ஒட்டுமொத்த ஊரே கலவர பூமியாக இருக்குன்னு கேட்கும்போது இதுவரைக்கும் எந்த அசம்பாவித சம்பவம் இல்லாமல் தேர்தல் நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்றைய ஆணையர் லத்திகாச்சரன் அவர்கள் சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அது பிரகாஷ் எழுத சொன்னார், மேடம் எனக்கெல்லாம் கத்தியிலே திருப்பி அடித்தாங்க. அப்போ நாங்கள் சொன்ன உடல் முழுவதும் நான் காட்டினேன், உடல் முழுவதும் தடிப்பு ஏற்பட்டுருக்கு பாருங்கள் போலீஸ் லாத்தியில் அடித்து அப்படின்னு. அதற்கு பிறகு அவங்க அப்படி ஒரு புகார் இல்லையேன்னு சொன்னபோது அதை புகாராகவும் நான் எழுதி கொடுத்தேன். அப்பொழுது அடுத்த நாள் ஹிந்துவில் வந்திருந்தது ஒரு ஸ்கிரைப், ஜேஆர்டிவில் வந்து ஒரு ஸ்கிரைப் வந்து இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சின்னதாக பாக்ஸ் செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆக அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளுமே பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 2 பேர்களும் சளைத்தவர்கள் அல்ல. பல நேரங்களில் வந்து கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில். ஆனால் அப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவே இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் ஒரு கார்ட்டூன் கேலி சித்திரம் வரைந்ததற்காக, அது குறிப்பாக ஒரு தீக்குளித்த ஒரு குடும்பத்தை பற்றிய கேலி சித்திரம், அதை வந்து மையமாக வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு கேலி சித்திரம் வரைந்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார். கார்ட்டூன்ஸ் பாலா கைது செய்யப்பட்டு திருநெல்வேலி போலீஸாரால் கைது செய்யப்பட்டார். அதை எதிர்த்து வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் எந்த கார்ட்டூனுக்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த கார்ட்டூனை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அளவிற்கு ஃப்ளெக்ஸ் செய்து அங்கே தொங்க விட்டார்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினர். நீங்கள் ஒருத்தரை தானே கைது பண்ணுறீங்க, எங்களை எல்லாம் மன்றத்தில் எல்லாருமே நீங்கள் கைது பண்ணுங்க என்று அந்த மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. ஆக இப்படி அதிமுக திமுக ஆட்சியில் யார் வந்து பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினர். இதையெல்லாம் தொழிற்சங்கங்கள் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ஏராளமான பத்திரிகையாளர் அமைப்புகள் இருக்கின்றன, ஏராளமான பத்திரிகையாளர் தொழிற்சங்கங்கள் அமைப்பு 200க்கும் மேற்பட்ட அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் களத்தில் நின்று இதுபோன்ற கடந்த காலத்தினுடைய காலகட்டங்களில் போராடியது வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில். அதில் மன்றத்தில் வெறுமனே இப்பொழுது இருக்க நிர்வாகிகள் மட்டுமே இல்லை. இடதுசாரி பத்திரிகையினுடைய அந்த பத்திரிகையாளர் வருவாங்க, வலதுசாரி பத்திரிகையாளர் வருவாங்க, அதே போல் திராவிட குறிப்பாக முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அவர்களுடைய சார்பிலே வருவாங்க. பொது நிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்று கலந்துபட்ட நிலையில் இருந்தது. அதற்கெல்லாம் குரல் கொடுத்தாங்க. இதே அந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போது, அந்த கலவரத்தின் போது நாங்கள் தாக்கப்பட்ட போது மதிமுக அலுவலகத்தில் அப்பொழுது திரு வைகோ அவர்கள், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ
வைகோ மற்றும் இரா செழியன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை எல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமாகவே வெளியிட்டார். எனவே இப்படி எல்லோருமே வந்து அந்தந்த ஆட்சியில் வந்து பத்திரிகைகள் தாக்கப்பட்ட போது குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பத்திரிகையாளர்கள் என்பது அப்படியே காலையில் வந்து 10 மணிக்கு போனோமா, சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோமா, 58 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸோடு வாழக்கூடியதில்லை. அது போராட்ட வாழ்க்கை தான். எனவே தொடர்ந்து போராட்டம் தான். ஏனென்றால் மக்களுக்காக களத்தில் நின்று தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பது தான் ஒரு பத்திரிகையாளருடைய ஊடகங்களுடைய கடமை. எனவே அப்படிப்பட்ட நிலையில் ஆட்சியாளர்கள் தங்களை பற்றின தவறுகள் மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது, மக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது, அதற்கு இந்த பத்திரிகை செய்திகள் காரணமாகி விடக்கூடாது என்று பத்திரிகையாளர்களையும் அடக்குவது தான் உலகெங்கிலுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த நிலையில் இது ஒரு சார்பு நிலை எடுத்துவிடக்கூடாது இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்பதற்காகத்தான் நாம் கடுமையாக கடந்த 6 மாத காலமாக இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் நாம் தொடர்ந்து தவறுகளை இந்த குறிப்பாக இந்த தேர்தலில் நடந்த பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் நடந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டினோம். எனவே இன்றோடு முடிந்து விடுவதில்லை. இது வந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இங்கே பத்திரிகையாளர் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் இந்த அரசினுடைய அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு மக்களுக்காகவும் அதே போல அரசியல்வாதிகள், ரவுடிகள், காவல்துறையினர் என பல்வேறு தரப்பினரையும் எதிர்கொண்டு தான் அவர்கள் களத்தில் நின்றாக வேண்டும். ஏதோ ஒரு கட்சி சார்பாக நம்ம இன்றைக்கி நின்றுட்டோம்னா அடுத்த கட்சி வரும் பொழுது நமக்கு வந்து அதே நிலை தான் ஏற்படும். எனவே எந்த கட்சியும் சாராமல் பத்திரிகையாளர்கள் அவர்கள் கட்சி சார்ந்த பத்திரிகை ஊடகத்தில் பணியாற்றினாலும் கூட இந்த பொது சங்கங்கள், பொது அமைப்புகள் என்று வரும்போது அங்கே அவர்கள் ஒருதலை பட்சமாக இருந்தால் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி, அவர்கள் கட்சியினர் வந்து காவல்துறையினர் வந்து அவர்கள் பத்திரிகைகளை தாக்கினால் இவர்கள் குரல் கொடுக்க முடியாமல் அமைதி காக்க வேண்டியதாயிரும். அப்பொழுது மக்கள் மத்தியில் தலைகுனிந்து நிற்க வேண்டியிருக்கும் என்பதை மட்டும் கூறி இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய இந்த வரலாற்றை மீண்டும் வந்து நினைவு கூர்ந்த ஒரு வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.